நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன குடுத்துருக்கீங்கன்னு இந்த மீஷோவ பார்த்து கேட்கணும் தாங்க தோணுது. நான் ஆர்டர் போட்டது ஒண்ணு, எனக்கு வந்தது ஒண்ணு. அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவ கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கரண்ட் போனா கூட வந்து கவலை இல்ல. இந்த ஒரு லைட் உங்ககிட்ட இருந்தா இது வந்து ஒரு போர்ட்டபிள் சார்ஜபிள் எல்இடி பல்பு. ஸோ இத நீங்க எங்க வேணா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சுக்க முடியும். இதில மொத்தம் 3 மோடு வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா சூப்பரா வந்து பிரைட்டா இருக்கும். செகண்ட் ஒன் வந்து நார்மல் பிரைட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிம்மர் மாதிரி எரியும். இத நீங்க ஒரு 3 மணி நேரம் கிட்ட வந்து சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால கிட்டத்தட்ட அதே 3 மணி நேரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் பிரைட்ல யூஸ் பண்ணும்போது. இதே பிரைட் மோட்ல வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, 4.5 ஹார்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே டிம்மர் மோட்ல வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, 9 ஹார்ஸ் வரைக்குமே வந்து இந்த லைட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். இப்போ வந்து அடிக்கடி வந்து பவர் கட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில ஒரு பட்டன் தான் இருக்கும். அந்த ஒரு பட்டன்லேயே நீங்க வந்து 3 மோடையுமே மாத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான குவாலிட்டில வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்லயுமே கிடைச்சிருக்கு. இது நான் ₹316 தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து சார்ஜபிள் கேபிளுமே வந்து அவங்களே குடுத்துருப்பாங்க. சி டைப் வந்து பின் குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி அந்த பட்டன் இருக்குல்ல, அத கழட்டிட்டு நம்ம வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டெண்டட் கார்டு தான். நம்மளுக்கு வந்து ஸ்விட்ச் போர்டு வந்து ஒரு சைடு இருக்கும். ஆனா, நம்ம வந்து போடக்கூடிய அந்த மிக்ஸியோ, கிரைண்டரோட ஒயர் லென்த் வந்து கம்மியா இருக்கும். ஸோ, அந்த மாதிரி டைம்ல இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில நீங்க லேப்டாப் சார்ஜ் போட்டுக்கலாம். இண்டக்ஷன் வந்து வச்சுக்கலாம். காருக்கு வந்து சார்ஜ் போடணும்னா கூட நீங்க வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க பாத்திரங்களுக்கு லிட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த வந்து ரேக் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சின்னதாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நெறையா வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா, அதுக்கேத்தாப்புல எக்ஸ்டெண்ட் பண்ணியுமே வச்சுக்கலாம். ஸோ இதில வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து கம்பி மாதிரி குடுத்துருப்பாங்க. அத அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது, நம்ம வந்து நம்ம பாத்திரங்களுக்கு ஏத்தாப்புல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சன்ல வந்து நெறைய ஸ்பேஸ் இல்லப்பா, எனக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னு நெனச்சீங்கன்னா, இத வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரே இதில நீங்க வந்து நெறைய பிளேட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கடாய் இந்த மாதிரி ஐட்டமும் இதில அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க பேக்கிங்க்கு வைக்கிற திங்ஸ கூட வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும். இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப்ல கூட வந்து நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ இத நான் 500 தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கோங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வேஃபில் மேக்கர். ஸோ கிட்ஸோட ஃபேவரைட்னே வந்து சொல்லலாம். இந்த வேஃபில் மேக்கர் ஒண்ணு இருந்தா போதும். உங்க குழந்தைக்கு நீங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஹெல்த்தியா குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத இதில வச்சே நீங்க வந்து குடுத்துறலாம். அடை தோசை கூட வந்து நம்ம இதில ஊத்தி வேஃபில்ஸ் மாரி வந்து குடுத்துறலாம். ராகி ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்லாம் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத வந்து வேஃபிலா மேக் பண்ணி நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஈஸியா வந்து சாப்பிட்டுப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து சத்து மாவுல வந்து பேன் கேக் மாரி செஞ்சிருந்தேன். சத்து மாவு, 2 முட்டை, கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், 2 நாட்டு சர்க்கரை போட்டு எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வேஃபில் மேக்கர்ல போட்டு எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டா வந்து குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஹனி வச்சு வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ₹500 கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். சட்டுன்னு உங்களுக்கு வந்து வேலையும் முடிஞ்சிரும். ஹெல்த்தியாவுமே வந்து செஞ்சு குடுக்கலாம். இத யூஸ் பண்றதுமே வந்து ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப வாங்கணும்னு நெனச்ச இந்த கிரில் சாண்ட்விச் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கீழ ஒரு லாக் மாரி குடுத்துருப்பாங்க. அத எடுத்துட்டு இதுக்குள்ள நம்ம பிரெட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறி எல்லாமே வந்து ஃபில் பண்ணி ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து 2 சைடுமே வந்து திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிரும். ஆனா இது வந்து உடனே வந்து டக்குன்னு வந்து ஹீட் எரியுது. அதனால வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து கருகிருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பரா இருக்கக்கூடிய கார்லிக் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 2.5 லிட்டர்ல வந்து குடுத்துருந்தாங்க. அண்ட் டிசைன் அண்ட் கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பிரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சுல வந்து குடுத்துருந்தாங்க. 383க்கு வந்து குடுத்துருந்தாங்க. செம்ம சூப்பரான ப்ராடக்ட். எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இது
இத பார்த்தாலே கொஞ்சம் ஏஸ்தெட்டிக் ஃபீல் வர்ற மாதிரி வந்து இருக்கு. ரொம்பவே வந்து நல்லாருக்கு. இதில வந்து பூண்டு, வெங்காயம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காத்தாட இருக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே வந்து அதில வந்து போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இப்ப வந்து இது நெறைய டிசைன்ஸ்ல கூட வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அத பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கவுண்டர் டாப்ல வந்து வைக்கிறதுக்காக இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஓப்பன் டைப் மாரி இருக்கும். மெட்டல் வயர்ஸ்ல வந்து பண்ண மாதிரி இருக்கும். நார்மலா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லிட் இருக்க ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல மாரி வைக்கிறப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, அது வந்து இருக்கிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ நெறைய வந்து வேஸ்ட் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி ஓப்பனா இருக்கும்போது, என்ன பழம் இருக்கு, ஸோ சீக்கிரமே சாப்ட்றணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து குடுக்கும். இந்த மாதிரி ஓப்பனா வைக்கும்போது. டைனிங் டேபிள்ல கூட நம்ம வந்து இத வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 550க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல மாரி குடுத்துட்டு 2 சைடு வந்து சர்க்கிள் ஷேப்ல வந்து ஹேண்டில் மாரி வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மெட்டாலிக் மார்க்கர் பென் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கவுண்டர் டாப்ல கோலம் போடுறதுக்கு, ஸ்டவ்ல கோலம் போடுறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஷார்ட்ஸ்ல யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயினர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கலர் காம்பினேஷனே பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உடன்ல வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டில வந்திருக்கு. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கம்பி பிரஷ்ஷ வச்சு கையில வந்து விளக்கும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ, அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒண்ண வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டில இருக்கு. கேஸ் ஸ்டவ்வு, கவுண்டர் டாப்பு, வெசல்ஸ் கூட இந்த பிரஷ் வச்சு நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரப்ப மட்டும் அப்பப்ப வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். சில பேத்துக்கு அலர்ஜிலாம் வந்து இருக்கும். ஸோ, அவங்க வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அந்த ப்ராடக்ட் இதுதாங்க. நான் ஆர்டர் போட்டது பார்த்தீங்க அப்டின்னா வேற. நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். நைஃப் கிளீனர். இந்த நைஃப் கிளீனர்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து நைஃப வந்து கிளீன் பண்ணிக்கலாம். கட்லரிஸ் கிளீன் பண்ணிக்கலாம். பிளேட்ஸ் வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அது கூடவே நைஃப் ஷார்ப்னரும் இருக்கும். ஆனா, அதுக்கு பதிலா இது வந்திருக்கு. ஆனா, இது என்ன வந்து பிரஷ் மாரி வந்து குடுத்துருக்காங்க ஒரு சைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோலர் மாரி ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு அப்டின்னு எனக்கு தெரியல. ஒருவேள பெயிண்டிங்க்கு யூஸ் பண்றதா? இல்ல இது வந்து இந்த ரோலர் எதுக்கு அப்டின்னு வந்து தெரியல. யாருக்காவது இது என்ன ப்ராடக்ட்டுன்னு தெரிஞ்சா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன ப்ராடக்ட்ன்னு தெரிஞ்சா தானே அது எப்படி யூஸ் ஆகுன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ, எனக்கு அதுவே ஃபர்ஸ்ட்டு தெரியல. ஸோ, எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இல்லன்ற மாதிரி வந்து பட்டுச்சு. நான் கேட்ட அந்த ப்ராடக்ட் குடுத்துருந்தா எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருச்சு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூவுமே வந்து மீஷோல வந்து நடக்குது. நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டா, வேற ஒரு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகுது. சில டைம் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். சில ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ, நீங்க ஆர்டர் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த மாதிரி வந்தா நோ ப்ராப்ளம் ரிட்டர்ன் போட்டுக்கலாம். இல்ல வந்து நீங்க வந்து உங்க அமௌண்ட்ட வந்து ரீஃபண்ட் வந்து கேட்டுக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுல உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.